ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பீட்ரூட். அண்மை காலமாக பீட்ரூட் அப்படிங்கிறது அழகுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அதிகமாக பேசக்கூடிய ஒரு பொருளாக பீட்ரூட் இருக்குது. அந்த வகையில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பீட்ரூட், அதுக்கப்புறமா தேங்காய் பால், இது ரெண்டையுமே வச்சு ஒரு சூப்பரான ஒரு சமையல் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேங்காய் பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் ஒரு பங்கு வகிக்கக்கூடிய ஒரு உணவு. இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரையும் வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஒரு சமையலை பண்ண போறோம். அது எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நான் 2 பீட்ரூட் எடுத்திருக்கேன். இதை நம்ம அழகா சீவி சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னு சொன்னா தேங்காய் பால், இது நல்லா கட்டி பாலா எடுத்திருக்கேன். பாருங்க, இதை தொட்டு பார்த்தாலே நுரை தெரியும். ஒரு கப் அளவுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறமா சட்டியை நல்லா சூடாக்கிட்டு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி வெங்காயம், கடுகு, காஞ்ச மிளகாய் 2, கருவேப்பிலை ஒரு கொத்து, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பீட்ரூட்டை அதுக்குள்ளே ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பீட்ரூட் அவியும் வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம். காய்கறிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்பொழுதுமே நல்லா வேக விடக்கூடாது. ஏன்னா அதில் எந்த ஒரு சத்துமே இல்லாமல் போயிடும். அதனால் பீட்ரூட்டையும் நம்ம நல்லா வேக வைக்கக்கூடாது. ஒரு 75% அவிஞ்சிருந்தாலே போதும். அதுக்கப்புறமா ஒரு கப் தேங்காய் பால் நம்ம அதுக்குள்ளே சேர்த்துடலாம். இதை நம்ம நல்லா கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் நம்ம அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இறக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பீட்ரூட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். பீட்ரூட்டும் தேங்காய் பாலும் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது உண்மையிலேயே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை நம்ம வாரத்துக்கு 3 தடவை நம்ம சாப்பிட்டோன்னு சொன்னால் உண்மையிலேயே உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அதோடு சேர்த்து அழகும் கூடும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.